தமிழ்நாடு முதலமைச்சராகும் தாவேகா தலைவர் விஜயிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பது குறித்து அரியலூர் மாவட்ட மக்கள் கூறுவதை கேட்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இருக்கக்கூடாது. மது கடையை முழுமையாக மூடணும். தமிழக மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றணும். மாதம் 2000 சொன்னதை பெண்களுக்கு எல்லாத்துக்கும் அனைத்து பேர் தரணும். வறுமை இல்லாத தமிழகத்தை மாற்றணும். மக்களை அவரை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அவர் மக்களை நம்பி செய்வார் தான் செஞ்சுருக்காங்க. அவர் ஏதாவது நல்லது செய்யணும். முழுமையாக தமிழ்நாட்டில் கஞ்சா போதைப் பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது. குடும்பத்தில் தண்ணி போட்டு புருஷன் ரம்பளுக்கிறான், மகன் புழுக்கிறான், அண்ணன் ரம்பளுக்கிறான், தம்பி மகன் ரம்பளுக்கிறான். இவ்வளோ காரணம் இந்த மது தான். தமிழ்நாட்டில் முழுமையாக மது கடையை மூடினா ரொம்ப சந்தோஷங்க. இலவச பேருந்து, சிலிண்டர், இதுபோல் பல திட்டங்களை வைத்து அவர் தேர்தல் அறிக்கையாக அறிவித்திருக்கின்றார். வருகின்ற காலங்களில் விஜய் சமூக நலன் மீது அக்கறை கொண்டு குற்றங்கள் இல்லாத மாநிலமாக மாற்றி போதை இல்லாத தமிழகம், அதேமாதிரி குற்றமில்லாத தமிழகம், மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி சேர்க்கின்ற வகையில் ஆட்சி அமைய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். நிறைய செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் தப்பு நடந்தா உடனே அந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நல்லா செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும், அதிருப்தியான போதைப் பொருள், அதே போல வேலையின்மை, பெண்கள் மீதான வன்முறை என்று சொல்லப்பட்ட அந்த தாக்குதல், அந்த தாவேகா சொன்ன விஷயங்கள் மீது கூடுதல் நடவடிக்கையும் கவனமும் நிச்சயம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம்.